தரித்திரருக்கு சுவிசேஷம், திருச்சபைக்கு சத்தியம், இந்த 2 அடிப்படை கொள்கைகள், இவற்றோடு நாம் சங்கீத புஸ்தகத்திலிருந்து இந்நாட்களிலே நாம் செய்திகளை தியானித்து வருகிறோம். ஒவ்வொரு சங்கீதமாக உங்களுக்கு பிரசங்கிக்கப்படும் பொழுது நீங்கள் கருத்தாக கவனியுங்கள். இந்த செய்திகளெல்லாம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 5 மணிக்கு ஒளிபரப்பாகும். மகிமை டிவி இந்த செய்திகளை வெளியிடுகின்றன. மகிமையான டிவி, மகிமையான செய்திகள், மகிமையான பாடல்கள் இந்த டிவி தொலைக்காட்சியிலே இடம்பெறுகின்றன. இந்த மகிமை டிவியை நீங்கள் ஆவலோடு பாருங்கள், அடுத்தவர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள், ஆதரியுங்கள். அப்படி செய்தால் நிச்சயமாக கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுடைய வீட்டிலே நீங்கள் வர காண்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த சங்கீத செய்திகளை தொடர்பாக நீங்கள் தியானிக்கும் பொழுது உங்களுடைய தியானத்திற்கும் இந்த செய்திகளை நீங்கள் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துவதனாலே அடுத்தவர்களுக்கும் நீங்கள் பிரயோஜனமாக இருப்பீர்கள். அது மட்டுமல்ல, திருமறை தெளிவுரை என்ற தலைப்பிலே வேதம் முழுவதற்கும் வியாக்கியான உரை எழுதியிருக்கிறோம். 8 வால்யூம். இதெல்லாம் வேண்டியவர்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். அவற்றினாலே நீங்களும் உங்களுடைய குடும்பமும் உங்களுடைய சபையும் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி. சங்கீத புஸ்தகத்திலிருந்து இந்நாட்களிலே நாம் செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம். 52ஆம் சங்கீதம். இந்த 52வது சங்கீதம் வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது தாவீது இன்னும் மற்றவர்கள் ஆபத்து நின்று ஒதுங்கி அகதிகளைப் போல வெளியேறி வெளியிடங்களிலே வாழ்ந்தவர்கள். அகதிகளின் கீதம் என்று சொல்லி இந்த சங்கீதம் அழைக்கப்படுகிறது. இதை போன்ற செய்திகள் அடங்கப்பெற்ற வேறு சங்கீதங்கள் 7ஆம் சங்கீதம், 34ஆம் சங்கீதம், 52ஆம் சங்கீதம், 54ஆம் சங்கீதம், 56ஆம் சங்கீதம் மற்றும் 57ஆம் சங்கீதம், 142ஆம் சங்கீதம். இந்த சங்கீதங்கள் எல்லாம் அகதிகளின் சங்கீதங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த சங்கீதம் மஸ்கீல் சங்கீதம் என்றும் அழைக்கப்படுகிறது. மஸ்கீல் என்றால் போதனை என்ற அர்த்தம், டீச்சிங். மற்றவர்களுக்கு போதனை வழங்கக்கூடிய சங்கீதங்களிலே இந்த சங்கீதம் ஒன்று என்று சொன்னால் அந்த கூற்று மிகையாகாது. ராகத் தலைவனுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் என்றும் இந்த சங்கீதத்தை குறித்து நாம் வேதத்தில் பார்க்கிறோம். வேத புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 52ஆம் சங்கீதத்திற்கு வாருங்கள். முதலாவதாக அடைப்புக்குறியிலே என்ன இருக்கிறது என்பதை நாம் வாசிப்போம். தாவீது அபிமெலேக்கின் வீட்டுக்கு வந்தான் என்று ஏதோமியனாகிய தோவேக்கு வந்து சவுலுக்கு அறிவித்த பின்பு தாவீதினால் பாடப்பட்டு ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட மஸ்கீல் என்னும் சங்கீதம் என்று சொல்லி நாம் வேதத்தில் என்ன வாசிக்கிறோம். சில பெயர்களை அங்கே பார்க்கிறோம். சவுல், தாவீது தெரிந்த பெயர்கள். இன்னும் தோவேக் என்றும் இன்னொரு பெயரை அந்த சங்கீதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. இந்த தோவேக் என்பவன் சவுலின் படையிலே உள்ள ஒரு உயர் அதிகாரி. ஆனால் சவுலும் தாவீதும் இஸ்ரவேலர்கள். இந்த தோவேக்கு ஏதோமியன் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஏதோமியர், ஏதோம் வம்சத்தார். ஏதோம் வம்சத்தார் ஏசாவிலிருந்து வந்தவர்கள். அந்த வம்சத்திலிருந்து வந்தவன் தான் தோவேக்கு. அந்த வம்சத்திலிருந்து வந்தவன் தான் ஏரோது ராஜா. பின்னர் சவுல், தாவீது அவர்கள் யாக்கோபின் வழிவந்தவர்கள், இஸ்ரவேலர். அந்த இஸ்ரவேலர் வழிவந்தவர் தான் இயேசுவானவர். ஆக ஏரோதுவுக்கும் இயேசுவுக்கும் என்னென்ன போட்டிகள் இருந்தன என்பதை மத்திய 2ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோமே. முன்னடையாளமாக இங்கே தோவேக்குக்கும் தாவீதுக்கும் இருந்த போட்டியை குறித்து, பகைமையை குறித்து இந்த சங்கீதம் நமக்கு அறிவிக்கிறது. தாவீது சவுல் ராஜாவிடமிருந்து தப்பி ஓடி காத் என்ற பட்டணத்திலே, காத் என்றால் பெலிஸ்தருடைய பட்டணம், பெலிஸ்தர் தேசத்தில் உள்ள ஒரு தலைநகரம். அந்த இடத்திற்கு தாவீது ஓடி போன பொழுது செய்தி தோவேக்குக்கு கிடைத்தது. அதை ரகசியமாக தோவேக்கு சவுலுக்கு அறிவித்ததாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த பகுதிகளையெல்லாம் 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரத்திலும் மத்தேயு 2ஆம் அதிகாரத்திலும் நாம் காணலாம். இந்த சங்கீதத்தை நாம் பார்க்கும் பொழுது முதல் 3 வசனங்களிலே 52ஆம் சங்கீதம் எடுத்துட்டீங்களா? மடியில் வச்சுக்கிடுங்க. 52ஆம் சங்கீதம் முதல் 3 வசனங்கள். பலவானே, பொல்லாப்பில் ஏன் பெருமை பாராட்டுகிறாய்? தேவனுடைய கிருபை எந்நாளும் உள்ளது. நீ கேடுகளை செய்ய எத்தனம் பண்ணுகிறாய். கபடு செய்யும் நாவு தீட்டப்பட்ட சவரகன் கத்தியைப் போல் இருக்கிறது. நன்மையை பார்க்கிலும் தீமையையும், யதார்த்தம் பேசுகிறதை பார்க்கிலும் பொய்யையும் விரும்புகிறாய். சேலா என்று சொல்லி வாசிக்கிறோம். சேலா என்ற வார்த்தைக்கு பல முறை நான் உங்களுக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறேன். சேலா என்றால்
அந்த வசனம், ஒரு வசனம் சேலாவிலே முடிகிறது என்றால் அந்த இடத்துல நிறுத்திவிட வேண்டும். நிறுத்தி சிந்தித்து அந்த குறிப்பிட்ட முதல் 3 வசனங்கள் என்னென்ன சொல்கின்றன என்பதை மீண்டுமாக ஆராய்ந்து பார்த்து அதிலே ஆண்டவர் சொல்லக்கூடிய சத்தியங்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். நிறுத்தி வாசிக்க வேண்டும், நிறுத்தி சிந்தித்து வாசிக்க வேண்டும் என்பதுதான் சேலா என்ற வார்த்தையின் திரண்ட பொருள். சரி, முதல் 3 வசனங்களிலே சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும் பொழுது தோவேக்கினால் உண்டான சில பிரச்சனைகள், ஒரு பகைவனால் உண்டான பிரச்சனைகளை குறித்து சொல்லுவதாக பார்க்கிறோம். என்னெல்லாம்? முதலாவதாக பொல்லாப்பிலே பெருமை. பொல்லாப்பு செய்வதிலே பெருமை பாராட்டக்கூடிய தோவேக்கு ஏதோமியன், சவுலின் அரசாட்சியிலே உள்ள ஒரு முக்கியமான அதிகாரி, அவனுடைய இராணுவத்திலே உள்ள முக்கியமான ஒரு தலைவன், பொல்லாப்பு செய்கிறான், தீமையை சிந்திக்கிறான், தீமையை செயலாற்றுகிறான், தீமையிலே விருப்பம் கொள்கிறான் என்பதை முதல் 3-4 வசனங்களில் அவனை குறித்து நாம் பார்க்கிறோம். பொல்லாப்பிலே பெருமை. நேபுகாத் நேச்சார் நினைவுக்கு வருகிறதா? ஆண்டவருடைய ஜனங்களை பாபிலோனிலே அரசாண்டவன். இஸ்ரவேல் ஜனங்கள் அவனுக்கு அடிமைப்பட்டிருந்தார்கள். பாபிலோன் நகரத்தை கட்டிவிட்டு சொன்னான், நான் கட்டின பாபிலோன் அல்லவா என்று பெருமை பாராட்டினதாக நான் வேதத்தில் வாசிக்கிறோம். பெருமை பாராட்டுவதிலே புண்ணியம் இல்லை, ஏனென்றால் நாம் எல்லாம் மண் என்று நினைவு கூர்கிறார் என்று சொல்லி நான் வேதத்தில் வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, ஒரு மனுஷன் தான் ஒன்றுமில்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னைத்தான் வஞ்சிக்கிறவனாக இருப்பான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. 2 பேர் ஜெபம் பண்ண போகிறாங்களே, ஒருவன் பரிசேயன், இன்னொருவன் ஆயக்காரன். பரிசேயன் பெருமை பாராட்டினான், ஆயக்காரன் தன்னை தாழ்த்தினான். தாழ்த்தினவன் நீதிமானாக எண்ணப்பட்டான், ஆனால் தன்னை பெருமையாக பேசினவன் அநீதிமானாக கருதப்பட்டான். அவனுக்கு கர்த்தரிடத்திலே ஒன்றுமே கிடைக்கவில்லை என்று சொல்லி வேதம் நமக்கு லூக்கா 18ஆம் அதிகாரத்திலே சொல்கிறது. சில வசனங்களை பாருங்கள். உபாகமம் 8ஆம் அதிகாரத்திலே 17ஆம் வசனம் முதலாக நாம் பார்க்கும் பொழுது, என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐசுவரியத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக்கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறந்து வேறே தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவித்து அவர்களை பணிந்து கொள்வாயானால் நிச்சயமாய் அழிந்து போவீர்கள் என்று இன்று உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கிறேன் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ரொம்ப பணக்காரங்களா இருக்கீங்களோ, சொல்வாக்கு உள்ளவர்களோ, பெருமை பாராட்டாதிருங்கள். உங்களுடைய வருமானம், உங்களுடைய வருங்காலம், உங்களுடைய வசதிகள், வாய்ப்புகள், உங்களுடைய வேலை, வியாபாரம் எல்லாமே கர்த்தர் தந்தது என்பதை மறந்து விடாதிருங்கள். கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்மையோடு காத்திருங்கள். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். கிருபையின்றி வாழவே முடியாது. நாம் நிர்மூலமாக இருக்கிறது தேவனுடைய சுத்த கிருபையை என்று சொல்லி நான் வேதத்தில் வாசிக்கிறோம். ஒரு பணக்காரனை பற்றி பார்ப்போமா? ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம். அந்த ஆளை மீண்டுமாக நாம் சந்திப்போமே. லூக்கா 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதலாக பார்க்கும் பொழுது, 10 முறை தனக்காகவே பாரப்படக்கூடிய ஒரு மனுஷன், தன்னையே தான் பாராட்டி கொண்டு ஜெபிக்கக்கூடிய ஒரு சுருக்க ஜெபத்தை சொன்ன ஒரு மனுஷன் பாருங்க. லூக்கா 12:15 முதல், பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். அல்லாமலும் ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. பாருங்க, 10 முறை நான், என், எனக்கு, தனக்கு என்று தன்னையே பாராட்டி தனக்காகவே பாராட்டப்படக்கூடிய ஒரு மனுஷனை பார்க்கிறோம். அவனுடைய சுருக்க ஜெபத்தை பாருங்கள். அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின் ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பா இரு என்று என் ஆத்துமாவளை சொல்வேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லி கொண்டான். என், எனக்கு, தனக்கு என்று சொல்லி தனக்காகவே பாரப்பட்டான்.
ஆனால் உலகம் இந்த மனுஷனை புகழும். என்ன? சிந்தித்து செயல்படுகிறவன், திட்டங்கள் தீட்டுகிறவன், கட்டி எழுப்புகிறவன், கடைசி நாளுக்காக சேர்த்து வைக்கிறவன். வாழ்ந்தால் இவனைப் போலத்தான் வாழணும், இவன்தான் இந்த உலகத்திலே ஒரு பெரிய ஞானி, நம்ம ஊரில் இந்த ஆள் தான் கனம் பண்ணப்பட வேண்டிய ஒரு மனுஷன் என்று சொல்வார்கள். ஆனால் ஆண்டவர் அவனை பார்த்து என்ன சொல்கிறார்? 20ஆம் வசனம், தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, முட்டாளே, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியில் எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார் என்று சொல்லியும் நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். உலகத்திலே ஒன்றும் சேர்த்து வைக்காதவனை பார்த்து உலகம் முட்டாள் என்று சொல்லுகிறது. தேவ நோக்கம் அறியாமல் சேர்த்து கொண்டிருக்கிறவனை பார்த்து வேத முட்டாள் என்று சொல்கிறது. தேவன் முட்டாள் என்று சொல்கிறார். எப்படிப்பட்ட முட்டாள்களாக ஜீவித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? தேவன் உங்களை முட்டாள் என்று சொல்ல வேண்டுமா, அல்லது உலகம் எங்களை முட்டாள் என்று சொல்லிவிட்டாலும் பரவாயில்லை என்று எண்ணுகிறீர்களா? உலகத்திலே அல்ல, உன்னதத்திலே சேர்த்து வையுங்கள் என்று சொல்லி இந்த சங்கீதம் நமக்கு இன்னும் அறிவிக்கிறது. ஆக நம்முடைய சுய புத்தியை, சுய சக்தியை, சுய கத்தியை நாடி ஜீவிக்காமல் தேவ பக்தியை நாடி ஜீவிக்க வேண்டியது நம்முடைய கடமையாகும். பெருமை பாராட்டாதிருங்கள், நாம் நிர்மூலமாக அது இருக்கிறது தேவனுடைய சுத்த கிருபை. பெருமையை அல்ல, கிருபையை மேன்மை பாராட்டுங்கள். இன்னும் அந்த தோவேக்கு என்பவனை பற்றி இன்னும் சொல்லப்படுவது என்ன? கபட நாவு என்று பார்க்கிறோம். கபட நாவு, தோவேக்கு, ஏதோமியன், ஏரோது ராஜா வழிவந்தவன். ஏரோது ராஜாவுக்கு தான் கபடம் என்றால், கபட நாவு என்றால் கைவந்த கலையாச்சே. சாஸ்திரிகளிடத்தில் ஏரோது ராஜா சொல்லுகிறான், எனக்கும் பிள்ளையை பார்க்க ஆசை, எனக்கும் இயேசு பாலகனை பார்க்க ஆசை, நீங்கள் முதல்ல போங்க, பிள்ளை பணிந்து கொண்டு திரும்ப வாங்க, என்கிட்ட அட்ரஸை கொடுங்க, நானும் போய் பிள்ளையை பணிந்து கொள்ள வேண்டும். இதுதானே கபட நாவு. பிள்ளையை கொலை செய்ய ஏரோது வகை தேடினான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அட்ரஸ் கிடைச்சுன்னா உடனடியாக தன்னுடைய அடியாட்களை, தன்னுடைய சேவகர்களை அனுப்பி இயேசுவை கொலை செய்வான். தந்திரமான திட்டம். ஆனால் கபட நாவு. ஒருவேளை சாஸ்திரிகள் சரி என்று சொல்லிவிட்டு போயிருப்பார்கள். போனார்கள், பிள்ளையை பார்த்தார்கள், பணிந்து கொண்டார்கள், திரும்பி வரவில்லை. ஏன் திரும்பி வரவில்லை? ஆண்டவர் சொல்லிவிட்டார், திரும்பி போகாதீங்க. வேறு வழியாய் திரும்பி போனார்கள் என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோம். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே கூட நீங்கள் தவறான வாக்குறுதி யாருக்காவது கொடுத்திருக்கலாம். ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ, அல்லது வியாபாரத்தில் உங்களுக்கு துணை நிற்கிறவர்களுக்கோ, அல்லது அக்கம் பக்கத்திலோ, அல்லது உங்களை விட பெரிய மனிதர்களுக்கோ, அல்லது பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்களே அவங்களுக்கோ தப்பான உணர்ச்சி வசப்பட்ட ஒரு வாக்குறுதி நீங்கள் கொடுத்திருக்கலாம். அப்படி கொடுத்தீங்கன்னா மீறுங்க. தப்பான வாக்குறுதி கொடுத்து அந்த பாவத்தை நிறைவேற்றுவதை பார்க்கலாம், அதை முறித்து வேறு வழியாக செல்ல வேண்டியது நம்முடைய கடமை. ஆண்டவர் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார். ஆண்டவருடைய வேதம் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கும். ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார்கள். கர்த்தரையும் வசனத்தையும் உண்மையான ஊழியக்காரர்களை விட்டுவிட்டு உங்கள் சுயமதியை நெறியென்று உகந்து சாய்ந்து உணர்ச்சிகளை பறிகொடுத்து தவறான வாக்குத்தத்தங்களை கொடுக்காதிருங்கள். கபட நாவுகளுக்கு உங்களை விலக்கி காத்துக்கொள்ளுங்கள். அந்த ஏரோதின் வழி, அதிலே வந்தவன் தான் இந்த தோவேக்கு என்பவன். அவனும் கபட நாவுகளை பயன்படுத்தி சங்கரிக்கும் வார்த்தைகளையும் பயன்படுத்தினான் என்று சொல்லி 2ஆம் வசனம் 4ஆம் வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். நம்முடைய நாவுகளை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமையாகும். இருதயத்தை ஒப்புக் கொடுங்கள் என்பது மட்டுமல்ல, நாவுகளை கூட ஒப்புக் கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. கபட நாவோடு இருக்கக்கூடாது, நல்ல பாம்பு நாக்கோடு இருக்கக்கூடாது. நல்ல பாம்பு நாக்குனா அது வாயை பழந்துனா ஒரு நாக்கா வரும், வி ஸ்டைலில் 2 நாக்கா வரும். அப்போ இரட்டை நாக்கு உள்ளவர்களாக இல்லாமல், கபட நாவு இல்லாமல், உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் ஒரே வார்த்தையை, உண்மையான சொல்லை சொல்லி வாழ வேண்டியது நம்முடைய கடமை. முதலாவதாக அவனுக்கு பொல்லாப்பிலே பெருமை, 2ஆவதாக பொய்யிலே விருப்பம் என்று 3ஆவது வசனத்திலே வாசிக்கிறோம். சேலா போட்டிருக்கு.
அமைதியாக இருந்து அந்த பக்கத்தில் நிறுத்திவிட்டு மீண்டுமாக முந்திய வசனங்களை வாசித்து தியானித்து கைக்கொள்ள நம்மை ஒப்பு கொடுத்து தொடர்ந்து வாசிக்க வேண்டும். நிறுத்தி தியானித்து கீழ்ப்படிந்து அடுத்த வசனங்களுக்கு வர வேண்டும் என்பதுதான் சேலா என்ற வார்த்தையின் விளக்கம். நிறுத்தி சிந்தித்து ஒப்பு கொடுத்து தொடர்ந்து வாசியுங்கள். இதுதான் சேலா. பொய் சொல்லாதிருப்பாயாக, இதுவும் 10 கற்பனைகளிலே ஒன்று என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். பொய் நாவுகள் அடைக்கப்படும், அறுக்கப்படும், கட்டப்படும், பொசுக்கப்படும் என்றெல்லாம் வேதம் கற்பிக்கிறது. ஆண்டவரே, என்னுடைய நாவுக்கு காவல் வையும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. தன் வாயை விரிவாய் திறக்கிறவன் கலக்கம் அடைவான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். பொய் பேசுறீங்களா? சிலர் ஆலயத்தில் சாட்சி சொல்வாங்களே, கூட்டங்களில் சாட்சி சொல்வாங்களே, எத்தனை பொய்ங்கிறீங்க? சாட்சியிலேயே ஆண்டவர் எனக்கு அதை செய்தார் இதை செய்தார்னு சொல்லி நிறைய பொய் சொல்கிறாங்களே. சில சமயங்களில் மிகையாக பேசுகிறாங்க. ஆண்டவர் செய்யாததை செய்ததா சொல்லி தங்களை பெருமைப்படுத்திக்கிடுறாங்க. சாட்சிகளிலே கூட பொய், சாட்சிகளிலே கூட மிகை, எக்ஸாஜரேஷன். மிகை என்பது பொய். பொய்களை ஊதாதிருங்கள். சாட்சிகளிலே முக்கியமான சாட்சிகள் 2. 1 ரட்சிப்பின் சாட்சி. ஆண்டவர் என் பாவங்களை மன்னித்தார், நான் பாவி என்று ஆண்டவரிடத்தில் என்னை ஒப்பு கொடுத்தேன், என் மனதிலே வந்த எல்லா பாவங்களையும் ஆண்டவருடைய சமூகத்திலே அறிக்கையிட்டேன், நான் மனம் திரும்பினேன், நான் மனம் திரும்ப ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார், ஆண்டவர் என்னை ரட்சித்தார், தம்முடைய இரத்தத்தினாலே என்னை கழுவி சுத்திகரித்தார், என் பெயர் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது, இன்று முதல் என்றும் நான் பரிசுத்தமாக வாழ ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார், எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வது ரட்சிப்பின் சாட்சி. இதை சொல்ல வேண்டும். இன்னொன்று இரத்த சாட்சி. சாட்சி என்ற வார்த்தைக்கு கிரேக்க மொழியிலே மார்த்தூரியா, அதிலிருந்து வந்த ஆங்கில வார்த்தை மாற்றியர். நல்ல ஒரு காரியத்திற்காக கொல்லப்படுகிறவன் மாற்றிய இரத்த சாட்சி. நான் அனுதினமும் சாகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறானே, அதுபோல அனுதினமும் ஆண்டவருக்காக பாடுபட நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்க வேண்டும். உங்களுக்கு தெரிந்த வசனம் அப்போஸ்தலர் 1:8, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் சமாரியாவிலும் யூதேயா முழுவதிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொன்னாரே. சாட்சிகளாய் இருப்பீர்கள். வாயினால் சொல்வது மட்டுமல்ல, வாழ்க்கையினால் நிறைவேற்றுவது மட்டுமல்ல, ஆண்டவருக்காக இரத்தம் சிந்துவது. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேம் சமாரியா யூதா எல்லா இடங்களிலும் எனக்காக இரத்தம் சிந்துவீர்கள் என்பதுதான் உண்மையாக அந்த வசனத்தின் விளக்கமாகும். இதெல்லாம் சாட்சியை புலப்படுத்தக்கூடிய முக்கியமான உண்மையான வார்த்தைகள். ரட்சிப்பின் சாட்சியாகவும் இரத்த சாட்சியாகவும் வாழ வேண்டியது நம்முடைய கடமை. என்னுடைய மூத்த போதகர் ஒருவர் சொன்னார், தம்பி நீங்கள் கரும்பா வாழணும் தம்பி, கம்பா வாழக்கூடாது என்று சொன்னார். என்ன சொன்னார்? கரும்பா வாழணுமா. கரும்பு பிழியப்பட்டாதான் சாறு வரும், அந்த சாரால் மற்றவர்கள் பயனடைவார்கள். கம்பு அடிக்கத்தான் உதவும், மற்றவர்களுக்கு இனிமை கொடுக்காது, அன்பை காட்டாது. அப்படியாக நீங்கள் கரும்பாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய ஊழியத்திற்காக, ஆத்துமாக்களின் நன்மைக்காக பிழியப்படுவதற்கு உங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். கம்பாக இராதேயுங்கள். நீங்கள் கரும்பா கம்பா யோசித்து பாருங்கள். இரத்தம் சிந்தக்கூடிய சாட்சி, அனுதினமும் ஆண்டவருக்காக பாடுபடக்கூடிய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். ஆனால் தோவேக்கு ஏதோமியன் முதலாவதாக பொல்லாப்பிலே பெருமை, இரண்டாவதாக பொய்யிலே விருப்பம், மூன்றாவதாக பரியாசமான வாழ்க்கை. நகைச்சுவை நல்லது, பரியாசம் நல்லதல்ல. பரியாசக்காரர் உட்காரும் இடத்திலே உட்காரக்கூட கூடாது. பரியாசம் தீவினை விளைவிக்கும், மற்றவர்களுக்கு துன்பம் உண்டாக்கும். பரியாசம் நல்லதல்ல. மீண்டும் 5ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், சேலா. நிறுத்தி சிந்தியுங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே பொய்யிலே விருப்பம் வைக்கிறோமா? பெருமை பாராட்டுகிறோமா? பரியாசக்காரர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? சில நல்ல அருமையான இனிமையான நகைச்சுவைகளை சொல்வார்கள், சிரிப்போம். ஆனால் சிலர் மற்றவர்களை தாக்கி
பரியாசம் பண்ணி தீமையை வருவிப்பார்கள். தவறு. பரியாசமான வார்த்தை, பரியாசமான வாழ்க்கை இதெல்லாம் கூடாது என்று சொல்லி வேதத்திலே நாம் தெளிவாக வாசிக்கிறோம். ஆண்டவர் தன்னுடைய பலன் என்பதை மறந்து போனான் என்று சொல்லிக்கூட அவனை குறித்து இந்த வசனங்களில் நான் வாசிக்கிறோம். கர்த்தர் என் பலன் என்று அவன் நம்பவில்லை. என்னுடைய பலன் முக்கியம், நான் தான் எல்லாவற்றையும் ஆண்டு கொள்வேன், எனக்கு எல்லாம் தெரியும், என்னை நானே கவனித்துக் கொள்வேன் என்று சொல்லி ஆண்டவரை புறக்கணித்த ஒரு வாழ்க்கை இவனுடைய வாழ்க்கையாக இருந்தது. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா? நம்முடைய வாழ்க்கையோ, நம்முடைய வீடோ, நம்முடைய குடும்பமோ, நம்முடைய குவலயமோ, நம்முடைய உறவினர்களோ எல்லாரும் கட்டப்படுவதற்கு ஆண்டவருடைய வசனம், ஆண்டவர் தான் காரணர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய சாமர்த்தியமோ, நம்முடைய சம்பாத்தியமோ, நம்முடைய சன்மார்க்கமோ, நம்முடைய சாதுரியமோ நம்மை கட்டி எழுப்பாது. எனவே பரியாசமான வார்த்தைகளை எல்லாம் புறக்கணித்து அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி நான் வேதத்திலே வாசிக்கிறோமே. கர்த்தரை அண்டி ஜீவிக்க வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். தொடர்ந்து அந்த சங்கீதத்திலே நாம் பார்க்கும் பொழுது என்னெல்லாம் பார்க்கிறோம் என்றால், 5ஆம் வசனம் முதல், தேவன் உன்னை என்றென்றைக்கும் இராதபடி அழித்து போடுவார். அவர் உன்னை பிடித்து உன் வாசஸ்தலத்திலிருந்து பிடுங்கி நீ ஜீவனுள்ள தேசத்தில் இராதபடிக்கு உன்னை நிர்மூலமாக்குவார். யார? தேவைக்கு மாதிரிப்பட்ட மக்களை. நீதிமான்கள் அதை கண்டு பயந்து அவனை பார்த்து நகைத்து, இதோ தேவனை தன் பலனாக எண்ணாமல் தன் செல்வ பெருக்கை நம்பி தன் தீவனையில் பலத்து கொண்ட மனுஷன் இவன்தான் என்பார்கள். நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். தேவனுடைய கிருபையை என்றென்னைக்கும் நம்பி இருக்கிறேன். நீரே இதை செய்தீர் என்று உம்மை என்றென்னைக்கும் துதித்து உமது நாமத்திற்கு காத்திருப்பேன். உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு முன்பாக அது நலமா இருக்கிறது என்று சொல்லி இந்த சங்கீதத்தை வாசித்து முடிக்கிறோம். நானோ என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அப்படின்னா யாரோடு ஒப்பிட்டு பார்த்து சொல்லுகிறான்? தோவேக்கோடு. தோவேக்கு இப்படியெல்லாம் இருக்கிறான். எப்படியெல்லாம் இருக்கிறான்? 1 பொல்லாப்பிலை பெருமை, 2 பொய்யிலே விருப்பம், 3 பரியாசமான வாழ்க்கை. நானோ வித்தியாசம், 2 பேருக்கும் பெரிய வித்தியாசம். தாவீதுக்கும் தோவேதுக்கும் பல வித்தியாசங்கள் இருக்கின்றன. தாவீது பச்சையான மரம், தோவேக்கு செத்துப்போன மரம். தாவீது தேவனுடைய கிருபையை நம்பினவன், தோவேக்கு தேவனுடைய கிருபையை உதாசீனப்படுத்தி தன்னுடைய செல்வ பெருக்கை நம்பினவன். தாவீது தேவனை ஸ்தோத்தரிக்கிறான், தோவேக்கு எரிச்சல் கொண்டவனாக விளங்குகிறான். தாவீது தேவனுக்கு காத்திருக்கிறான், தோவேக்கு அப்படி அல்ல. தாவீது ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கிறான், தோவேக்கு சபிக்கப்பட்டவனாக இருக்கிறான். தாவீது ஒரு சரியான உதாரணம், தோவேக்கு ஒரு பயங்கரமான உதாரணம். தாவீது நிம்மதியோடு இருக்கிறான், தோவேக்கு நிர்மூலமாகிறான். இதுதான் அவர்களுக்குள்ள வித்தியாசம். இன்னும் தாவீது எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் என்று பார்க்கும் பொழுது 8ஆம் 9ஆம் வசனங்களிலே இப்போ தாவீதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். தோவேக்கு எப்படிப்பட்டவன் என்று பார்த்தோம். பொல்லாப்பிலை பெருமை, பொய்யிலை விருப்பம், பரியாசமான வாழ்க்கை. தாவீதோ தான் பச்சையான ஒலிவ மரம் என்று சொல்லி 8ஆம் 9ஆம் வசனங்களிலே தன்னை குறித்து சாட்சியாக சொல்வதாக நாம் பார்க்கிறோம். நானோ அப்படின்னா என்ன? நான் தோவேக்கை விட வித்தியாசமானவன் என்று சொல்லி அவன் தன்னை குறித்து அறிமுகப்படுத்துகிறான். கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்று சொல்லி 6ஆம் வசனம் சொல்கிறது. ஏன் இந்த கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம்? அக்கிரமக்காரரின் முடிவை அவன் அறிந்து கொண்டான், தேவனுடைய நியாயத்தீர்ப்பை அவன் கற்றுக்கொண்டவன், அவன் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய எச்சரிப்புகளை எல்லாம் அறிந்தவன், கர்த்தருடைய நடத்துதலை தன்னுடைய வாழ்க்கையிலே கண்டுகொண்டவன். ஆண்டவருக்கு முதலிடம், முழு இடம், முக்கிய இடம் கொடுத்து ஆண்டவருடைய மேன்மைத்தன்மையை தெளிவாக புரிந்து கொண்டவன். அது மட்டுமல்ல, ஆசீர்வாதங்கள் நமக்கு இருக்கக்கூடிய செல்வ பெருக்கினாலே அல்ல, ஆசீர்வாதங்களுக்கு அடிப்படை ஆண்டவராகிய தெய்வம் என்பதை கண்டு கொண்டவன். எனவே கர்த்தருக்கு பயப்படுகிறான். அது ஆதாமின் பயம் அல்ல, தண்டனைக்கு பயப்படக்கூடிய பயம் அல்ல, அது ஆபிரகாமின் பயம். இப்பொழுது நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்பதை இதனால் அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னாரே ஆபிரகாமை பார்த்து. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே அந்த பயம். எந்த பயம்? பயபக்தி. ஆண்டவரிடத்திலே தான் பயபக்தியாக இருப்பதாக
தன்னை குறித்து தாவீது அறிக்கை செய்வதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, அவனிடத்தில் நகைப்பு காணப்படுகிறது. துன்மார்க்கன் எப்படி அழிகிறான் என்பதை கண்முன்னாலே ஆண்டவர் காட்டக்கூடிய காட்சியையும் அவன் கண்டு தேவனுடைய நீதியை, நியாய தீர்ப்பை அவன் கண்டு சந்தோஷப்படுவதாக அவனை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். என்னதான் வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு பயப்படாதவர்கள், ஆண்டவரை அறியாதவர்கள், ஆண்டவரை பரியாசம் பண்ணுகிறவர்கள் தற்செயலாக தற்காலிகமாக செழித்து வளர்ந்தாலும் பிற்காலத்திலே, நாளடைவிலே, காலப்போக்கிலே அவர்கள் அழிவார்கள் என்பதை அவன் கண்டுகொண்டவன். அதுதானே 73ஆம் சங்கீதத்தின் அடிப்படை கருத்து. துன்மார்க்கன் பனையை போல செழித்தாலும் ஆனால் வருங்காலத்திலே, நாளடைவிலே அவன் புறந்தள்ளப்படுவான், அழிந்து போவான் என்பதுதான் 73ஆம் சங்கீதத்தின் கருத்தும் ஆகும். தாவீதை பார்க்கும் பொழுது ஆபத்து நீங்கும், ஆண்டவருடைய ஜெயம் தாங்கும் என்பதை தெளிவாக அறிந்து கொண்டார். அது மட்டுமல்ல, துன்மார்க்கருக்கு வரக்கூடிய தண்டனைகளையும் தன்னுடைய கண்களினாலே பார்த்து நகைக்கக்கூடிய, சந்தோஷப்படக்கூடிய வாழ்க்கையையும் ஆண்டவர் தருவார் என்று சொல்லி அவனிடத்திலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். பச்சையான ஒலிவ மரத்தை போல நான் இருப்பேன். ஒலிவ மரம் என்பது நடப்பட்டது. எங்க? தேவனுடைய ஆலயத்திலே நடப்பட்டது. நட்டது யார்? ஆண்டவர். இரண்டாவதாக, பச்சையான ஒலிவ மரம் அநேக ஆண்டுகள் உயிரோடு இருக்கும், அநேக ஆண்டுகள் பசுமையாக இருக்கும். அப்படின்னா ஆண்டவருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் அநேக ஆண்டுகள் நீடித்து வாழ்வார்கள் என்று சொல்லி வேதத்தில் படிக்கிறோம். அது மட்டுமல்ல, ஒலிவ மரம் பிரத்யேகமானது. எங்கே நடப்பட்டிருக்கிறது? தேவனுடைய ஆலயத்திலே, ரோட்டில் அல்ல, தேவனுடைய ஆலயத்திலே. அப்படின்னா அதற்கு சிறப்பான ஒரு தகுதியையும் ஆண்டவர் கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, ஒலிவ மரம் என்பது நல்ல சுகந்த எண்ணெயை தரக்கூடியது. நிறைய நோய்கள் அதனாலே தீரும், நிறைய பதார்த்தங்களுக்கு செய்யப்படுவதற்கு அது பயன்படும். இப்படியாக நன்மை தரக்கூடிய ஒலிவ மரம், நாட்டப்பட்ட ஒலிவ மரம் மட்டுமல்ல, தேவனுடைய ஆலயத்திலே வீற்றிருக்கக்கூடிய ஒரு ஒலிவ மரம் மட்டுமல்ல, அது மட்டுமல்ல, தேவனுடைய சமூகத்திலே ஒரு சிறப்பை பெற்ற ஒலிவ மரம் மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒலிவ மரம். இப்பேற்பட்ட பச்சையான ஒலிவ மரமாக கர்த்தருடைய சமூகத்திலே நான் வாழ்வேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்வதாக வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இதையெல்லாம் செய்தது யார்? 9ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, நீரே அதை செய்தீர் என்று சங்கீதக்காரன் கர்த்தரை புகழ்வதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆமாம், கர்த்தருடைய சமூகத்திலே ஒலிவ மரமாக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? பச்சையான ஒலிவ மரமாக. கடலுக்குள்ளே மீன் பிடிக்க போகிறார்கள், ஒன்றும் கிடைக்கல. ஒரு மரக்கட்டை அங்கே மிதந்து கொண்டு வருகிறது. எப்படி மரக்கட்டை நீளமாக இருக்க, ஒரு பெரிய மரம் மாதிரி இருக்க என்று எண்ணுகிறார்கள். எங்கேயோ ஆற்றங்கரையில் அந்த மரம் இருந்திருக்கும், அது விழுந்திருக்கும், தண்ணியில் மிதந்து கடலை வந்து சேர்ந்திருக்கும், ஆனாலும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்று சொல்லி அந்த மரக்கட்டையை கயிறு கட்டி இழுத்து தரைக்கு கொண்டு வராங்க. கொஞ்ச நாள் காயட்டுமே என்று சொல்லி காய போடுறாங்க. பிறகு அதை அறுத்து ஏதாவது வீட்டுக்கோ அல்லது ஆலயத்திற்கோ அல்லது படகோ செய்ய, ஏதாவது ஒன்று செய்ய பயன்படும் என்று சொல்லி அதை வாளால் அறுக்கிறார்கள். அறுக்க அறுக்க தூளாக போய்கொண்டிருக்கிறது. கட்டையாக பலகையாக இது வரவில்லை. ஆனாலும் மட்டுமல்ல, கொஞ்சம் அறுத்த உடனே அதிலிருந்து புகை வருது, புகைஞ்சிக்கிட்டே இருக்குது. தண்ணியில் ரொம்ப நாள் கிடந்துச்சுல, ஏதோ ஒரு ரசாயன கலவை, ஏதோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் அதிலிருந்து வந்துக்கிட்டு இருக்கு. தூளாக வருது, துர்நாற்றமும் வீசுது. பிரயோஜனம் இல்லையே, ஊருக்குள்ளே இதனுடைய துர்நாற்றம் வீசும் போல என்று எண்ணி திரும்பும் அதை கடலுக்குள்ளே தள்ளிவிடுகிறார்கள். டெட்வுட் என்று சொல்லி ஆங்கிலத்திலே அழைப்பார்கள். ஆலயத்தில் நீங்கள் எப்படி இருக்கீங்க? உங்களுடைய சபையில் நீங்கள் எப்படி இருக்கீங்க? பச்சையான ஒலிவ மரத்தை போல பலருக்கும் பயனுள்ளவர்களாக இருக்கீங்களா? அல்லது ஒருவருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் புகைஞ்சிக்கிட்டே இருக்கீங்களா? நீங்கள் புகைந்து கொண்டே இருக்காமல் பச்சையான ஒலிவ மரமாக இருக்கத்தக்கதாக ஆண்டவருக்கு உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அவரிலே நீங்கள் அடங்கி ஒடுங்கி இருந்து அமைதியாக ஆண்டவருடைய சமூகத்தில் தரித்திருக்கும் பொழுது, அவரை தொழுது கொள்ளும் பொழுது நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். தோவைக்கை போல அல்ல, தாவீதை போல வாழுங்கள். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும் எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சந்நிதியில் எங்களை வழிநடத்தினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. 52ஆம் சங்கீதத்திலிருந்து சில ஆலோசனைகளை இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தீர். அதற்காக ஸ்தோத்திரம்.
2 மனிதர்களை எங்களுக்கு முன்பாக நிறுத்தினீர் கர்த்தாவே. தோவேக்கு, தாவீது. நீர் மூலமான ஒரு மனுஷனைப் போல நாங்கள் வாழாமல் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் நீடித்து வாழத்தக்கதாக தாவீதின் பண்பாடுகளை, அனுபவங்களை நாங்கள் பின்பற்றி பச்சையான ஒலிவு மரமாக உம்முடைய ஆலயத்திலே ஆராதனைகளை நாங்கள் விளங்க அருள் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.